ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் பல்லவார சந்தையில் என்னெல்லாம் சிறப்பான பொருட்கள் பார்த்தோம், என்ன பொருட்கள்லாம் வாங்கணும், என்ன விலைக்கு வாங்கணும், ஒர்க் ஆச்சா இல்லையான்றதை இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். இந்த வாரமும் சூப்பர் கேசட்ஸ் எல்லாம் கிடைச்சதுங்க. பாஷா, வீரா, முத்து அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் மூவி டைட்டில்ஸ், ஹிந்தி மூவி டைட்டில்ஸும் கிடைச்சது. அதோட சேர்த்து ஒரு பிளாங்க் VHS கேசட்டும் கிடைச்சதுங்க. ஒரு கேசட் வந்து 70 rupees தான் சொன்னாங்க. பிளாங்க் VHS மட்டும் 100 rupees சொன்னாங்க. ஒரு FM ஆண்டனா ஒன்று கிடைச்சதுங்க. இதோட பிரைஸ் வந்து 200 சொன்னாங்க. நம்ம வந்து அப்படி இப்படி பேசி 50 rupeesக்கு வாங்கணும். பட் இதோட சாக்கெட் வந்து வேற மாதிரி மாடல்ல இருந்தனால இது எதுல கனெக்ட் பண்றதுன்னு தெரியாம அப்படியே வச்சிருக்கேன் நான். ஒரு மினி PC ஒன்று கிடைச்சதுங்க. டிஃப்ரெண்டாவே இருந்தது பாக்குறதுக்கு. நான் ஃபர்ஸ்ட் இது ராஸ்பெரி பை தான் உள்ள இருக்குன்னு நினைச்சேன். பார்த்தா இது வந்து ஏதோ வேற ஏதோ டிஃப்ரெண்ட் மாடல் போல. இது வந்து பிரைஸ் கேட்ட 150 சொன்னாங்க. 100 கேட்டு வாங்கிட்டேன் நான். வீட்டுல வந்து இதுக்கு 6 volt அடாப்டர் ஒன்று இருந்தது. அதையும் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா HDMI போட்டு கீபோர்டு எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தா சுத்தமா ஆனே ஆகலங்க. டிஸ்பிளேல ஒண்ணுமே வரவே இல்லை. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. சரி, அதுக்கப்புறம் வந்து இதை ஓபன் பண்ணி பார்த்தேன் நான். ஓபன் பண்ணி பார்த்தா இது டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்தது. ARM ப்ராசஸர், அப்புறம் டிஃப்ரெண்ட் RAM கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் இருந்தது. இதுல பிரச்சனை என்னன்னா, அந்த சிப்பை சுத்தி இருக்கிற அந்த 2R2 போட்டிருக்க இண்டக்டர்ஸ் வந்து ஏதோ பிரச்சனை போல. அது ஸ்டெப் டவுன் இண்டக்டர்ஸ்ன்ற மாதிரி போட்டிருந்தது. அது வந்து பயங்கர சூடாயிட்டு இருந்தது. சரி, அதனால அதுக்கு மேல ப்ரொசீட் பண்ணல. இதுல ஏதோ ஒரு ஃபால்ட்டி காம்பனன்ஸ் இருக்கு. அது மாத்தினாதான் வந்து இந்த போர்டு ஒர்க் ஆகுன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தமிழ் கீபோர்டு கிடைச்சதுங்க. இது பாருங்களேன், இதோட லே அவுட்டே வந்து சூப்பர் டிஃப்ரெண்டா இருக்கு. வித்தியாசமா இருந்ததுன்னு சொல்லி இதுவும் வந்து பிரைஸ் கேட்டேன் நான். 150 சொன்னாங்க. சரி, 100க்கு கேட்டு வாங்கிட்டேன் நான். சோ வீட்ல வந்து இதை லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தேன். எந்த பட்டன் பிரஸ் பண்ணாலும் இங்கிலீஷ்லயே டைப் பண்ணிட்டு இருந்தது. சரி, ஒருவேளை இதுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் தேவைப்படுமா நெட்ல தேடி பார்த்தா அதே மாதிரி சாஃப்ட்வேர் ஒன்று இருந்தது. சரி, அதையும் வந்து இன்ஸ்டால் பண்ண நான். அது இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தாலும் ஒரு சேஞ்சுமே இல்ல. நானும் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து மாத்தி பார்த்துட்டேன். வெறும் இங்கிலீஷ்ல தான் டைப் ஆகுதே தவிர தமிழ் வர மாட்டேங்குது. மேபி நம்மளுக்கு வந்து விஷயம் தெரியலன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர்லயும் பாத்தீங்கன்னா தமிழுக்கான ஆப்ஷனே இல்ல, வேற லாங்குவேஜ் தான் கொடுத்திருக்காங்க. சரி, ஏதோ வித்தியாசமான ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும் நினைக்கிறேன். இல்லனா இந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட் நீக்கிட்டாங்களான்னு தெரியல. ஒரு விண்டேஜ் கலர் டிவியும் ஒரு விண்டேஜ் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியும் பார்க்க முடிஞ்சதுங்க. ரெண்டும் பாருங்களேன், சைட் பை சைடில் எவ்வளோ சூப்பராக இருக்கு. மலரும் நினைவுகள். அண்ட் இதோட சாலிடர் டிவியோட பிரைஸ் வந்து 3500 சொன்னாங்க. கலர் டிவிக்கு பிரைஸ் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இந்த டோர் மானிட்டர் வந்து நம்ம வாங்கியிருந்ததை வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்க. இது வந்து சூப்பராக ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 1500 சொன்னாங்க. நம்ம வந்து அப்படி இப்படி கேட்டு இதை வந்து 600 வாங்கணும். இப்படி ஒரு பாலடைஞ்ச ரெக்கார்ட் பிளேயர் பார்த்துருப்பீங்களா? இந்த மாதிரி செம்ம கண்டிஷன்ல ஒன்று இருந்தது. ஆக்சுவலா இது ஏன் நான் வாங்கினேன்னா, இது வந்து வேல்வ் டைப் ரெக்கார்ட் பிளேயர். ஸோ வேல்வ் டைப் ரெக்கார்ட் பிளேயர்ன்றது ரொம்ப ரேர், ரொம்ப பழசும் கூட. இந்த ரெக்கார்ட் பிளேயரோட பிரைஸ் வந்து 800 சொன்னாங்க. எவ்வளவு கேட்டு பார்த்து வந்து பிரைஸ் குறைக்க மாட்டேன்ட்டாங்க. 500 கேட்டு பார்த்தா முடியவே முடியாதுன்ட்டாங்க. சரி, இதை வந்து மிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு 700 கொடுத்து வாங்கிட்டேன் நான். இது வந்து ஒர்க் ஆச்சா இல்லையான்றதை நான் ஃபியூச்சர் வீடியோல காட்டுறேன். இதை வந்து ரெஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நான். இந்த மினி டிவியை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு கலர் டிவி தான். செம்மையா இருந்தது. இது வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. பட் பிரைஸ் கேட்டா 2500 சொன்னாங்க. நான் வந்து 1000 கேட்டு பார்த்தேன். முடியவே முடியாதுன்ட்டாங்க. வேணா போயிட்டு அப்புறமா பிரைஸ் குறைஞ்சா தரேன்னு சொன்னாங்க. பட் அப்புறம் பார்த்தா இந்த டிவி சேல் ஆயிருச்சு. ரோபோ டைப் வேக்யூம் கிளீனரும் புதுசு மாதிரி சேலுக்கு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து 1500 சொன்னாங்க. கேட்கவே ஷாக்கிங்கா இருந்தது. பிளஸ் எல்லா அடாப்டர்ஸ், இந்த கிட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரெஷ் பீஸாவே இருந்தது. அவ்வளவுதான்.